வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. சம்பளம் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 45,000 ரூபாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து சம்பளமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. போக போக நிறையா விதமான சம்பளத்தை நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும். அதாவது லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேலைவாய்ப்பு போய்கிட்டே இருக்கும். இது வந்து உங்களுடைய கிராமத்தில் உங்களுடைய பஞ்சாயத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. அதாவது உங்களுடைய பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க, அடுத்தது யூனியன் ஆஃபீஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அடித்து விட்டு பார்த்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வாட்ஸ்அப் குரூப்பில், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே தெரிய வரட்டும். ஏன்னா அடுத்த ஒருத்தங்க வேலைக்கு போனால் தான் நம்மளும் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்குவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊரக வளர்ச்சி அப்படிங்கிறது கிராமத்தை வந்து நகர்ப்புறமாக்குறதையும் நகர்ப்புறத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேம்படுத்துகிறதையும் வந்து ஒரு குறிக்கோளாக வச்சு தான் இந்த துறை வந்து செயல்பட்டுட்டு இருக்குது. இதுக்குன்னு தனியாக ஃபண்ட் ஒதுக்குறாங்க. தனியான ஒரு டிபார்ட்மெண்ட்டே இதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இயங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து சேலரி அப்படிங்கிறதுக்கு ஒரு குறையில்லாத ஒரு வேலைவாய்ப்பு. முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்குன்னு லிங்க்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். இப்போ உடனே போய் பார்க்காதீங்க, வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாமே வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வரும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு முக்கியமான ஒரு தகவல், இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே 45,000 அப்படிங்கிறதுனால வேலைவாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ, ப்ரெஷர்ஸ் கொடுக்கும்பாங்களோ அப்படிங்கிற மாரி எண்ணத்தில் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டாம். இந்த ஒரு வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ப்ரெஷர்ஸ் வந்து இருக்காது. நீங்கள் வந்து சிம்பிளாக எப்படி நீங்கள் வந்து ஒரு ஜாப்ஸ்க்கு பார்க்கல என்ன ஒரு மென்டாலிட்டி இருக்குமோ அந்த இது மட்டும்தான் இப்போ வந்து இருக்கும். நீங்கள் ரொம்ப ப்ரெஷர்ஸ் கொடுப்பாங்க இவ்வளோ சேலரி கொடுக்குறதுனால அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் வந்து இது வந்து அவ்வளோ பயப்பட தேவையில்லை. ஒரு சிம்பிளான ஒரு வேலைவாய்ப்பு தான். நீங்கள் வந்து ஈஸியாக earn பண்ணிக்கலாம். என்ன வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதையும் நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு 38 மாவட்ட வாரியாக 1 by 1 ஒவ்வொரு இதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் கொடுக்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டிமேஷன் வந்துடும். அதாவது இந்த ஒரு மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற இன்டிமேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இதுக்குமே கிடைச்சிடும். அதுமாரி ஒவ்வொரு மாவட்டமாக வர நான் 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாரியே இந்த ஒரு வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காது. நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் என்ன வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, இந்த இப்போ கிராமம் இருக்குதா, இந்த கிராமத்தை நம்ம எப்படி மேம்படுத்தலாம், அதுதான் ஊரக வளர்ச்சி. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊரை வந்து எப்படி நம்ம வளர்ச்சிப்படுத்துறது, வளர்ச்சி பாதைக்கு எப்படி கொண்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமாக அங்கே இருக்கிற வந்து கவுன்சிலரு அதுமாரி 5,000 50,000 அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் இருப்பாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் முறையிட்டு இதை வந்து சரியான பாதையில் கொண்டுக்கிட்டு போய் நாங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணோம், எங்களுக்கு வந்து ஃபண்ட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்களுடைய பில்லில் போட்டு எடுத்து இவங்க நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு முறையிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசியல்வாதிகிட்ட வந்து முறையிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் கைக்கு வரும். நீங்கள் அதை சரியாக வந்து செஞ்சு கொடுக்கணும். இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு தகவல் அப்படின்னா இதுதான். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. இதோடைய வயது வரம்பு, எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இது போன்ற முழுமையான தகவல்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்கள் தெரிய வரும். நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம்.
தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது. வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதோட வயது வரம்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 18 வயது முதல் 38 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் நார்மலாக. ஓகேங்களா, நார்மலாக இருக்கீங்க 18லேருந்து 38 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த 4 கேட்டகரிக்குள்ளே வரவங்க மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 முதல் 35 ஆண்டுகள், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறியாளர். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 வயது முதல் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, இந்த இடைப்பட்ட கேப்பில் இருந்தால் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா சில பல வயது தளர்வுகள்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த வயது தளர்வுகள்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற ப்ரொசீஜருக்குள்ளே போகணும். டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து வயது தளர்வுகள் கொடுப்பாங்க. டாக்குமெண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதி சான்றிதழ். நீங்கள் வந்து கம்யூனிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டி, எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனு இதுமாரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து வயது தளர்வுகளும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். கரெக்டாக பயன்படுத்தி உள்ளே போனீங்க அப்படின்னா மாத சம்பளம் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் 40,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் ஏகப்பட்ட சேலரி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள் எல்லாமே நான் ஒன் பை ஒன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க. அதேமாதிரி டேட்டா இன்ஜினியருக்கும் வந்து 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஏக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 23லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதேமாரியே கீழே 30 வயது முதல் 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டு 4th ஒன்றுக்கு இதை தான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தகவல். அடுத்தது சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21லேருந்து 30 சம்பளம் எல்லாமே வந்து பாருங்கள் ஹையாக தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்சத்தில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் அப்டேட் பண்ணிக்க தேவையில்லை. இது வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. உடனடியாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 30. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா இன்ஜினியர் டேட்டா ஆப்ரேட்டருக்கு வந்து 18லேருந்து 27. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 15லேருந்து 21. 4th ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 12லேருந்து 15. இதுதான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சம்பள விவரங்கள். அப்படின்னா இந்த சம்பள விவரங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பல மாற்றங்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் கொடுக்குறோம். அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து பட்டியலிட்டுருவாங்க. அதாவது வந்து எப்படி என்ன யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிடுவாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்காணல் நடைபெறும். உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் கொண்டு வந்தது ஒரிஜினலாக, நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணணும், என்ன ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து செயல்முறையில் செஞ்சு காமிப்பாங்க. அதேமாரியே சொல்லியும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, எப்படி என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. அதேமாரியே இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே ட்ரைனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 வருஷம் ட்ரைனிங் இருக்கும். இந்த ட்ரைனிங்கை முடிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 சேலரி. பார்த்தீங்களா ஸ்டார்டிங் எவ்வளோ சேலரி இருந்துச்சு, போக போக எவ்வளோ சேலரிகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து இப்போ நடைமுறையில் கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்டேட். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டணம். அதாவது விண்ணப்பிக்க கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி எஸ்சி முன்னாள் இராணுவ வீரர்கள் பிடபிள்யூடி விண்ணப்பதாரர்களுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுறாங்க. அதேமாரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 850 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி முன்னாள் இராணுவ வீரர்கள் பிடபிள்யூடி விண்ணப்பதாரராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 150 ரூபா பே பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை மற்றவங்களை அதாவது அதர் கேஸ்ட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா மற்ற விண்ணப்பதாரர்கள்னு போட்டு அதான் சொல்லியிருக்காங்க 850 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். எந்த ஒரு சிரமமும் இல்லாமல்
மாரி போய் டிடி எடுக்கணும், பேங்க்கில் சலான் எழுதி டிடி எடுத்து அதோட நம்பரை கொண்டு வந்து இங்கே இணைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கேயே வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க்ஸு எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். இது ரிலேட்டடான லிங்க், அப்ளை பண்ணுற லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.